தர்மம் என்ற மகா சமுத்திரத்தில் நாம் அடுத்ததாக யுக தர்மம் என்பது பற்றி பார்ப்போம். தர்மம் என்பது ஒருபோதும் உறைந்து போன பனிக்கட்டி அல்ல. அது ஓடும் நதி. நதி ஓடும் பாதையில் நில அமைப்பு மாறுவதைப் போல காலம் மாறும்போது தர்மத்தின் வெளிப்பாடுகளும் மாறுகின்றன. அதாவது மனிதர்களின் ஆற்றல், ஆயுள் மற்றும் காலத்தின் தேவைக்கு ஏற்ப தர்மம் தன்னை மறுசீரமைப்பு செய்து கொள்கிறது. புராணங்களின்படி நாம் 4 யுகங்களை கடந்து வருகிறோம். கிருத யுகத்தில் தர்மம் 4 கால்களுடன் உறுதியாக நின்றது. அங்கே தபஸ் மட்டுமே தர்மமாக இருந்தது. திரேதா யுகத்தில் அது ஞானமாக மாறியது. துவாபர யுகத்தில் யாகங்கள் முன்னிலை பெற்றன. இப்போது நாம் இருக்கும் கலியுகத்தில் மற்ற யுகங்களில் சொல்லப்பட்ட கடுமையான விதிகளை பின்பற்ற நமக்கு ஆற்றல் இல்லை. எனவே கலியுகத்தில் தானம் மற்றும் பிறருக்கு உதவுதல் மட்டுமே மிக சிறந்த தர்மமாக சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு புராண உதாரணத்தை பார்ப்போம். கிருதயுகத்தில் ஒரு தவறு செய்தவரை அந்த நாடே ஒதுக்கி வைத்தது. திரேதாயுகத்தில் ஒரு கிராமம் ஒதுக்கி வைத்தது. துவாபரயுகத்தில் ஒரு குடும்பம் மட்டும் தண்டனையை ஏற்றது. ஆனால் கலியுகத்தில் செய்தவன் மட்டுமே தன் வினைக்கு பொறுப்பு. ஏன் இந்த மாற்றம்? ஏனெனில் காலம் செல்ல செல்ல மனித உறவுகளின் பிணைப்பு குறைகிறது. அதற்கு ஏற்ப தர்மத்தின் தண்டனைகளும் மாறுகின்றன. யுக தர்மத்தின் மிக முக்கியமான அம்சம் மாற்றம். ஒரு காலத்தில் வர்ண தர்மம் என்பது தொழிலை அடிப்படையாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது பிறப்பை சார்ந்ததாக மாறி சிதைந்தபோது அதை சீரமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமானது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது வெறும் மொழி மாற்றம் அல்ல. அது தர்மத்தின் பரிணாம வளர்ச்சி. தர்மத்தை காப்பது என்பது பழமையை பிடித்து தொங்குவது மட்டுமல்ல, காலத்திற்கு பொருந்தாதவற்றை தைரியமாக துறப்பதும் கூடத்தான். இன்று நாம் கடைபிடிக்கும் பல பழக்க வழக்கங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்காது. அதேபோல அன்று தர்மமாக கருதப்பட்ட சில விஷயங்கள் இன்று அதர்மமாக தெரியலாம். அக்காலத்தில் தர்மமாக பார்க்கப்பட்ட சில போர் முறைகள் அல்லது தண்டனை முறைகள் இன்று மனிதநேயமற்றவையாக கருதப்படுகின்றன. இது தர்மத்தின் தோல்வி அல்ல. தர்மம் தன்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு மனிதநேயம் நோக்கி உயர்த்தி கொள்கிறது என்பதன் அடையாளம். ஆகவே யுக தர்மம் நமக்கு கற்பிக்கும் பாடம் இதுதான். தர்மத்தின் ஆன்மா மாறாது, ஆனால் அதன் உடல், அதாவது விதிகள் மாறும். எது உயிர்களை காக்கிறதோ, எது சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்துகிறதோ அதுவே அந்தந்த யுகத்தின் தர்மம். காலத்திற்கு ஏற்ப கோலம் கொள்ளுதல் என்பது தர்மத்திற்கு மிகவும் பொருந்தும். இன்று அதே யுக தர்மத்தை நாம் வாழும் நவீன ஜனநாயக யுகத்திற்கு பொருத்தி பார்ப்போம். பழைய ஓலை சுவடிகளில் எழுதப்பட்ட விதிகளை அப்படியே இன்றைய கணினி யுகத்திற்கு எடுத்து வர முடியாது. அவ்வாறு கொண்டு வருவது தர்மத்தை காப்பதல்ல, அதை சிதைப்பதாகும். நவீன யுகத்தின் முதல் அடையாளம் சமத்துவம். பழங்காலத்தில் சமூக படிநிலைகள் தர்மமாக பார்க்கப்பட்டன. ஆனால் இன்றைய யுக தர்மம் பிறப்பாலோ, சாதியாலோ அல்லது பாலினத்தாலோ எந்த ஒரு மனிதனும் உயர்ந்தவன் அல்ல என்பதை உரக்க சொல்கிறது. இன்று ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் கல்வி பெறுவதும் ஆட்சி செய்வதும் அர்ச்சனை செய்வதும் கூட பல இடங்களில் அங்கீகரிக்கப்படுகிறது. இது சாஸ்திரத்திற்கு விரோதமான மாற்றம் அல்ல. இது யுக தர்மத்தின் முதிர்ச்சி. ஔவையார் காட்டிய வழியும் பாரதி கண்ட புதுமை பெண்ணுமே இன்றைய காலத்தின் தர்மம். அடுத்து ஜனநாயக சட்டங்கள், ரூல் ஆஃப் லா. அன்று மன்னன் சொன்னதே சட்டம். மன்னனே தர்மத்தின் பாதுகாவலன். ஆனால் இன்று மக்களால் இயற்றப்பட்ட அரசியல் சாசனமே நமக்கு யுக தர்மம். தனி மனித சுதந்திரம், பேச்சுரிமை மற்றும் அனைவருக்கும் நீதி என்ற கோட்பாடுகள் நவீன பாரதத்தின் தர்மமாக மாறியுள்ளன. ஒரு மன்னனுக்கு கட்டுப்படுவதை விட ஒரு நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதே இன்றைய கலியுகத்தின் உன்னத தர்மம். இன்னொரு முக்கிய மாற்றம் உலகமயமாக்கல். அன்று கடல் கடந்து செல்வது பாவம் என்று கருத்து இருந்தது.
ஆனால் இன்று உலகமே ஒரு கிராமமாக மாறிவிட்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாக்குதான் இன்றைய யுக தர்மம். ஒரு இந்தியன் அமெரிக்காவில் பணிபுரிவதும் ஒரு ஜப்பானியர் இந்தியாவில் தொழில் செய்வதும் இன்று தர்மமாகிறது. எல்லையை கடப்பது பாவம் அல்ல, எல்லைகளை கடந்து மனிதநேயத்தை பகிர்வதே இன்றைய அறம். மேலும் தொழில்நுட்பம் சார்ந்து பார்த்தால் இன்று ஒருவருக்கு தானம் செய்வது என்பது வெறும் அன்னதானம் மட்டுமல்ல, ஒருவருக்கு தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதும் இணைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் கூட ஒரு வகையான தர்மமே. கலியுகத்தில் வித்யாதானம் எல்லாவற்றையும் விட மேலானது என்று போற்றப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், நவீன யுக தர்மம் என்பது மனிதநேயத்தை மையமாக கொண்ட நீதி. பழைய சடங்குகள் சம்பிரதாயங்களை விட ஒரு மனிதனின் கண்ணியத்தை காப்பதும் அவனது உரிமைகளை மதிப்பதுமே இன்றைய காலத்தின் தேவை. தர்மம் என்பது ஒரு தேக்கமடைந்த குட்டை அல்ல, அது காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளும் கங்கை. காலத்திற்கு ஒவ்வாத பழைய ஆச்சாரங்களை உதறிவிட்டு காலத்திற்கு தேவையான புதிய நற்பண்புகளை ஏற்பதே அறிவுள்ளவன் செய்யும் தர்மம். யுகங்கள் மாறலாம், ஆனால் பிற உயிரை தன்னுயிர் போல கருதுதல் என்ற தர்மத்தின் அடிப்படை இழை என்று மாறாது. அந்த இழையை நவீன கால சட்டங்களோடும் சமத்துவத்தோடும் இணைப்பதே நம் கடமை. தர்மத்தின் நுணுக்கங்களை நாம் தேடி வரும் இந்த பயணத்தில் இன்று நாம் வந்து சேர்ந்திருக்கும் இடம் மிக உன்னதமானது. தர்மத்தை தீர்மானிக்க 4 சாட்சிகள் இருப்பதாக மனுஸ்மிருதி கூறுகிறது. வேதம், ஸ்மிருதி, பெரியோர்களின் வழக்கம் மற்றும் 4வதாக ஆத்ம துஷ்டி. வேதம் சொல்லாத, பெரியோர்கள் செய்யாத ஒரு புதிய சிக்கல் உங்கள் முன்னால் வரும்போது எது தர்மம் என்பதை தீர்மானிக்க உங்கள் ஆன்மாவே துணை நிற்கிறது. இதையே நாம் மனசாட்சியே தர்மத்தின் உச்ச நீதிமன்றம் என்று சொல்லலாம். ஆத்ம துஷ்டி என்றால் ஆத்மாவின் திருப்தி என்று பொருள். ஒரு செயலை செய்யும்போது உங்கள் உள்ளம் உறுத்தாமல் அமைதியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது என்றால் அது தர்மம். மாறாக உங்கள் உள்ளம் பயம் கொள்கிறது அல்லது ஒருவித குற்ற உணர்வை அடைகிறது என்றால் அது அதர்மம். இதற்கு புராணத்திலிருந்து ஒரு அற்புதமான உதாரணத்தை பார்ப்போம். மகாபாரதத்தில் துஷ்யந்தன் சகுந்தலை கதை. சகுந்தலையை கண்டதும் துஷ்யந்தன் அவள் மேல் காதல் கொள்கிறான். ஆனால் அவள் ஒரு முனிவரின் வளர்ப்பு மகள். ஒரு சத்திரியன் முனிவரின் மகளை மணக்கலாமா? அவனுக்குள்ளே தர்ம சங்கடம் எழுகிறது. அப்போது துஷ்யந்தன் தனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வருகிறான். எனது மனம் சகுந்தலையின் மீது ஆசை கொள்கிறது. எனது மனம் எப்போதுமே அதர்மமான ஒன்றின் மீது ஆசைப்படாது. எனவே இவள் ஒரு முனிவரின் மகளாக இருக்க வாய்ப்பில்லை, ஒரு சத்திரிய பெண்ணாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். பின்னாளில் சகுந்தலை விஸ்வாமித்திரர் என்னும் சத்திரிய முனிவருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் என்பது தெரிய வருகிறது. இங்கே துஷ்யந்தனின் ஆத்ம துஷ்டி அவனுக்கு தர்மத்தை காட்டியது. மற்றொரு உதாரணம் புதுரர். கௌரவ சபையில் பீஷ்மர் போன்ற பெரியவர்கள் மௌனமாக இருந்தபோது புதுரர் மட்டும் துணிந்து அநீதியை கண்டித்தார். அவருக்கு ராஜதர்மம் தெரியும், அஸ்தினாபுரத்திற்கு அவர் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதும் தெரியும். ஆனால் அவற்றுக்கு மேலாக அவரது மனசாட்சி இது தவறு என்று கூறியது. உலகமே ஒரு பக்கம் நின்றாலும் தன் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாத விதுரரின் தர்மமே இறுதியில் போற்றப்பட்டது. தர்மத்தின் பாதையில் சில நேரங்களில் சட்டங்கள் மௌனமாகும், சாஸ்திரங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படும். அப்போது நீங்கள் ஒரு இருண்ட காட்டில் இருப்பதைப் போல உணரலாம். அந்த நேரத்தில் உங்களிடமிருக்கும் ஒரே வெளிச்சம் உங்கள் மனசாட்சிதான். பாரத போர் முடிந்த பிறகு தர்மரடையும் வருத்தமும் ஒரு வகையான ஆத்ம துஷ்டியின் வெளிப்பாடுதான். வெற்றி கிடைத்துவிட்டது, ஆனால் தர்மம் வென்றதா என்று அவரது உள்ளம் கேட்ட கேள்விதான் அவரை உன்னத நிலைக்கு உயர்த்தியது. சுருக்கமாக சொன்னால், வெளியே இருக்கும் 100 நீதிமன்றங்களை விட உங்கள் உள்ளே இருக்கும் ஒரு மனசாட்சி வலிமையானது. மற்றவர்கள் உங்களை புகழலாம், ஆனால் உங்கள் ஆன்மா உங்களை சபிக்கிறது என்றால் அங்கே தர்மம் இல்லை. எது உங்களை அமைதியாக உறங்க செய்கிறதோ, எது உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை தருகிறதோ அதுவே தர்மம்.
இன்று அதே கருத்தை நவீன காலத்தின் சவால்களுக்கு பொருத்தி பார்ப்போம். சட்டங்கள் சிக்கலாகிவிட்ட, மனித உறவுகள் இயந்திரமாகிவிட்ட இந்த யுகத்தில் நம்மை வழிநடத்தப் போகும் ஒரே திசை காட்டி நம் மனசாட்சிதான். நவீன காலத்தில் இதற்கான மிக சிறந்த உதாரணம் அறம் காக்கும் அறிவிப்பாளர்கள். ஒரு பெரிய நிறுவனத்தில் அல்லது அரசு துறையில் பணிபுரியும் ஒரு அதிகாரி அங்கே நடக்கும் ஒரு மாபெரும் ஊழலையோ அல்லது பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ஒரு இரகசியத்தையோ கண்டறிகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த உண்மையை வெளியே சொன்னால் அவரது வேலை போகலாம், உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். ஆனால் அவரது மனசாட்சி அவரை உறங்க விடாது. நான் மௌனமாக இருந்தால் அது இந்த தேசத்திற்கு செய்யும் அதர்மம் என்று அவர் உணரும்போது அவர் தனது சுயநலத்தை தியாகம் செய்து உண்மையை உறக்க சொல்கிறார். அங்கே சட்டத்தை விட, நிறுவன விசுவாசத்தை விட அவரது ஆத்ம துஷ்டி அவரை ஒரு தர்மவானாக மாற்றுகிறது. அடுத்து சமூக வலைத்தள கலாச்சாரத்தில் இதை பார்ப்போம். ஒருவரை பற்றி தவறான தகவல் பரவும்போது அதை அப்படியே மற்றவர்களுக்கு பரப்புவது எளிது. யாரும் உங்களை கேட்கப் போவதில்லை, எந்த சட்டமும் உங்களை தண்டிக்காது. ஆனால் அந்த சென்ட் பட்டனை அழுத்தும் முன் உங்கள் உள்ளம் ஒரு நிமிடம் படபடக்கிறதே, இது உண்மையாக இருக்குமா, இதனால் ஒருவரின் வாழ்வு சிதையாதா என்று கேட்கிறதே, அதுதான் நவீன காலத்து ஆத்ம துஷ்டி. அந்த உள்மன குரலுக்கு செவிசாய்த்து ஒரு வதந்தியை தடுப்பவன் தர்மவான். நவீன தொழில்முறை அறத்தில் இதை பார்த்தால், ஒரு விற்பனையாளர் ஒரு பொருளை விற்கும்போது அதில் இருக்கும் சிறு குறைபாட்டை சொல்லாமல் மறைத்தால் அவருக்கு லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளருக்கு அது தெரிய போவதில்லை. ஆனால் நான் வாங்கிய பணத்திற்கு உண்மையாக இருக்கிறேனா என்று அவர் தனக்குள்ளே கேட்டுக்கொள்ளும் கேள்விதான் தர்மத்தின் உச்ச நீதிமன்றம். தனக்கு தகாதது பிறருக்கும் தகாது என்று உணர்வதே ஆத்ம துஷ்டியின் அடிப்படை. மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வில் இதை பார்த்தால், யாரும் பார்க்காத ஒரு தனி இடத்தில் குப்பையை போடுவதோ அல்லது நீரை வீணாக்குவதோ பெரிய குற்றமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மட்டுமானது அல்ல, இது எல்லா உயிர்களுக்குமானது என்ற பொறுப்புணர்வு நம் உள்ளத்திலிருந்து எழும்போது அங்கே தர்மம் நிலைநாட்டப்படுகிறது. இன்றைய உலகில் எது சரி எது தவறு என்று சொல்வதற்கு 1000 பேர் இருப்பார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரை எது தர்மம் என்பதை தீர்மானிக்க வேண்டியவர் நீங்கள் மட்டுமே. மனசாட்சிக்கு பயந்து நடப்பவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. தர்மம் என்பது வெளியில் இருக்கும் ஒரு கட்டளை அல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் ஒரு தாகம். அந்த தாகம் உங்கள் ஆன்மாவை திருப்திப்படுத்தும் செயல்களில் மட்டுமே அடங்கும். எனவே குழப்பமான தருணங்களில் கண்களை மூடி உங்கள் இதயத்தின் துடிப்பை கவனியுங்கள். அங்கே உங்கள் ஆத்ம துஷ்டி, மனசாட்சி மிக சரியான தீர்ப்பை வழங்கும். அதுவே தர்மத்தின் இறுதி தீர்ப்பாகும். தர்மத்தை பற்றிய இந்த சொற்பொழிவில் அடுத்து நாம் காண்பது தர்மமும் கர்மமும். செயலில் ஒளிந்துள்ள அறம். இதுவரை தர்மத்தின் விதிகளை பார்த்தோம், சூழல்களை பார்த்தோம், மனசாட்சியின் குரலை பார்த்தோம். இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு செயல் தர்மமாக மாறும்போதுதான் அது முழுமை பெறுகிறது. ஒரு செயல் வெளிப்பார்வைக்கு எப்படி இருக்கிறது என்பதை விட அது எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்பதே அந்த செயலை தர்மமா அல்லது அதர்மமா என்று தீர்மானிக்கிறது. இதற்கு புராணங்களிலிருந்து ஒரு மிக ஆழமான, அதே சமயம் திகைக்க வைக்கும் உதாரணத்தை பார்ப்போம். மகாபாரதத்தில் வரும் தர்மவியாதன் கதை. ஒரு பிராமண முனிவர் காட்டில் ஒரு பறவை தன் மீது எச்சமிட்டதை கோபத்துடன் பார்த்தார். அந்த பறவை எரிந்து சாம்பலானது. தனக்கு மகா வலிமை கிடைத்துவிட்டதாக அவர் கர்வமடைந்தார். ஆனால் அவர் ஒரு இல்லறத்தரசியிடம் சென்றபோது அவள் அவரை சாதாரணமாக கையாண்டாள். ஆச்சரியப்பட்ட முனிவரிடம், நீ மிதிலை நகருக்கு சென்று தர்மவியாதனிடம் தர்மத்தை கற்றுக்கொள் என்றாள். முனிவர் மிதிலை சென்றார். அங்கே தர்மவியாதன் ஒரு இறைச்சி கடைக்காரன். அவன் இறைச்சி கடை நடத்தி மாமிசம் விற்று கொண்டிருந்தான். முனிவர் அதிர்ச்சி அடைந்தார். உயிரை கொல்லுதல் அதர்மம் அல்லவா? இவன் எப்படி எனக்கு தர்மத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்று எண்ணினார். ஆனால் தர்மவியாதன் சொன்னான், முனிவரே, இது என் குலத்தொழில்.
நான் இதை ஆசையாலோ அல்லது கொடூர எண்ணத்தாலோ செய்யவில்லை. என் கடமையை, ஸ்வதர்மம், அதை நான் வெறுப்பின்றி செய்கிறேன். என் கைகள் இறைச்சியை வெட்டினாலும் என் மனம் என் பெற்றோரை பேணுவதிலும் உலகிற்கு சேவை செய்வதிலுமே இருக்கிறது. ஒரு கசாப்பு கடைக்காரனின் செயல் வெளிப்பார்வைக்கு அதர்மமாக தெரிந்தாலும் அது அவனது கடமையாகவும் பற்றற்ற செயலாகவும் இருக்கும்போது அதுவே உயர்ந்த தர்மமாகிறது. அதேபோல போர்க்களத்தில் அர்ஜுனன் தன் உற்றார் உறவினர்களை கொல்ல தயங்கிய போது கர்ணன் சொன்னது இதுதான்: நீ ஒரு வீரனாக போர் செய்வது உனது கர்மம். இது உன் தனிப்பட்ட வெறுப்பு அல்ல. நீதியை நிலைநாட்ட வேண்டியது நீ செய்ய வேண்டிய கடமை. பலனை எதிர்பாராமல் கடமையை செய். ஒரு போர் வீரன் கொல்வது பாவமல்ல, அது தர்மம். ஆனால் ஒரு திருடன் ஒருவரை கொல்வதோ பிறரது பொருளை எடுப்பதோ பாவம். இங்கே செயல் ஒன்றுதான், ஆனால் நோக்கம் வேறானது. தர்மம் என்பது ஒரு செயலில் இல்லை, அந்த செயலை செய்யும் பாவத்தில், அதாவது ஆட்டிடியூடில் இருக்கிறது. ஒரு மருத்துவர் நோயாளியின் வயிற்றை கீறுவதும் ஒரு திருடன் ஒருவனது வயிற்றை கீறுவதும் ஒரே செயல்தான். ஆனால் மருத்துவர் உயிரை காக்கிறார், திருடன் பிறரது உயிரை பறிக்கிறான். எனவே மருத்துவரின் கர்மம் அங்கே தர்மமாகிறது. பரோபகாரமே புண்ணியம். எவன் ஒருவன் தான் செய்யும் செயலை உலக நன்மைக்காகவும் ஈஸ்வர அர்ப்பணமாகவும் செய்கிறானோ அவனது கர்மங்கள் அவனை பந்தப்படுத்துவதில்லை. தர்மம் என்பது ஒரு செயல் அல்ல, அது செயலை செய்யும் முறை. இன்று நாம் செய்யும் தொழில்களில் இந்த தர்மத்தை எப்படி பார்ப்பது? இன்று ஒரு மென்பொருள் பொறியாளர் உருவாக்கும் ஒரு நிரல், ஒரு கோடு, ஒரு நிறுவனத்தின் லாபத்திற்காக மட்டுமில்லாமல் ஒரு எளிய மனிதனின் வாழ்வை எளிதாக்குகிறது என்றால் அதுவே தர்மம். ஒரு துப்புரவு தொழிலாளி தான் தெருவை சுத்தம் செய்யவில்லை, தன் தேசத்தின் ஆரோக்கியத்தை காக்கிறேன் என்று எண்ணி செய்யும் கர்மம் ஒரு தர்மமாகிறது. கோடிக்கணக்கான ரூபாய் தானம் செய்வதை விட அது மேலானது. நவீன காலத்தில் ஒர்க் இஸ் வொர்ஷிப், அதாவது வேலையே தெய்வம். தர்மமும் கர்மமும் இணைந்த புள்ளி இதுதான். நாம் செய்யும் வேலையில் நேர்மையும் பிறருக்கு நன்மையும் கலந்திருந்தால் நாம் தனியாக எந்த ஒரு கோயிலுக்கும் சென்று தர்மத்தை தேட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை என்பது ஒரு பெரும் பயணம். இந்த பயணத்தில் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற குழப்பம் நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வப்போது ஏற்படுவதுண்டு. அந்த பெருங்குழப்பத்திற்கு விடையாக திகழ்வதுதான் தர்மம். தர்மம் என்றால் ஏதோ ஒரு கடினமான சடங்கு என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் வியாசர் தான் அருளிய 18 புராணங்களின் சாரமாக ஒரே ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது பிறருக்கு நன்மை செய்வதுதான் புண்ணியம், பிறருக்கு துன்பம் விளைவிப்பது பாவம். இதுவே தர்மத்தின் மிக எளிமையான விளக்கம். நாம் எந்த சூழலில் இருந்தாலும் நம் செயலால் மற்றவர்களுக்கு நன்மை விளையுமென்றால் அதுவே உண்மையான தர்மமாகிறது. சத்தியத்தை பேசுவது மிக உயர்ந்த தர்மம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சத்தியத்தை எப்போது எப்படி பேச வேண்டும் என்பதிலும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். உண்மையை சொல், அதே நேரத்தில் அதை இனிமையாக சொல். ஒருவருக்கு தேவையற்ற அழிவையோ அல்லது ஒரு உயிரின் இழப்பையோ ஏற்படுத்தும் என்றால் அந்த இடத்தில் கசப்பான உண்மையை உரைப்பதை தவிர்க்க வேண்டும். அதே சமயம் பிறரை மகிழ்விப்பதற்காக பொய்யை கூறவும் கூடாது. ஒரு உயிரை காக்கும் பொருட்டு சில நேரங்களில் உண்மையை மறைப்பதும் தர்மத்திற்கு உட்பட்டதே. தர்மத்தின் பாதை என்பது எப்போதும் நேர்கோடாக இருப்பதில்லை, அது ஒரு அடர்ந்த காட்டை போன்றது. அதனால்தான் தர்ம சூட்சுமம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் அதர்மம் தர்மத்தின் வடிவத்திலும் தர்மம் அதர்மத்தின் வடிவத்திலும் நம் முன்னே வந்து நிற்கும். அவற்றுக்கு இடையேயான மெல்லிய கோட்டை பிரித்து பார்ப்பது மிகவும் கடினம். வெளிப்பார்வைக்கு தவறாக தெரியும் ஒரு செயல் அதன் பின்னணியில் உள்ள தூய நோக்கத்தால் தர்மமாக மாறக்கூடும். இதனை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விதுர நீதியை நாம் கவனிக்க வேண்டும். பொது நன்மைக்காக சிறிய தியாகங்களை செய்வது தவறல்ல. ஒரு குடும்பத்தை காக்க ஒரு தனி மனிதனை தியாகம் செய்யலாம். ஒரு கிராமத்தை காக்க ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம். தேசத்தை காக்க ஒரு கிராமத்தையே கூட விட்டு கொடுக்கலாம்.
எது அதிகமான மக்களுக்கு நன்மையை தருகிறதோ அதுவே உயர்ந்த தர்மமாக போற்றப்படுகிறது. நமது மனதாலும் வாக்காலும் செயலாலும் எதை பொது நன்மைக்காகவும் தூய பக்தியுடனும் செய்கிறோமோ அதையே அறிஞர்கள் தர்மம் என்று அழைக்கிறார்கள். மகாபாரதம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், சான்றோர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ அதுவே தர்மத்தின் பாதை. ஆபத்து காலங்களில் உயிரை காப்பதற்காக செய்யப்படும் செயல்கள் அதர்மம் ஆகாது என்று மனுஸ்மிருதி நமக்கு சொல்கிறது. சுருக்கமாக சொன்னால், தர்மம் என்பது தேங்கி கிடக்கும் குட்டை அல்ல, அது ஓடும் நதி போன்றது. காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு உயிர்களை காப்பதே அதன் ஒரே இலக்கு. பிறருக்கு உதவுவதே தர்மத்தின் உயிர் நாடி என்பதை உணர்ந்து நாம் செயல்பட்டால் நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும்.